கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 2:18, ரோமன்ஸ் 2:18. நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே. அதாவது, நீங்கள் என்ன நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்படுறீங்க, அவருடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்கிறீங்க. எது சரி, எது தப்பு, எது நன்மை, எது தீமை, இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் நியாயம் தீர்க்கிறீங்க. ஆனால் உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் கனவீனப்படுது. எப்படி? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க மாட்டேங்கிற. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நன்மை தீமை என்னன்னு வகையிருக்கிற, ஆனால் நீ நன்மை செய்ய மாட்டேங்கிற. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு யூதன் நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவன்னா நியாயப்பிரமாணத்தை கேட்டு அதற்கு இது பண்ணி அதற்கேற்றாற் போல வாழணும்ல. ஏன்னா இங்கே சொல்லும்போது உபாகமம் 4வது அதிகாரத்தில் சொல்லும்போது 8ஆம் வசனத்தில் பாருங்கள், இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளையையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? என்ன ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா, உங்களை போல இவ்வளவு நியாயப்பிரமாணங்களையும் இவ்வளவும் கேட்ட ஆள் வேற யாரு இருக்கா? வேற யாருமே இல்லையே. நான் உன்னை எப்படி அழகா நேர்த்தியாக வழி நடத்தி உன்னை இங்கே கொண்டு வந்து இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறேன். அப்போ நீ என்ன என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொண்டு அதை நீ கடைப்பிடித்து இப்படிப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான். கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலுக்கு ஏன் கொடுத்தாரு? ஏன்னா இவர்கள் தேவனுடைய நியமத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறார்கள். இவர்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும் என்று மற்றவர்களும் தேவனை பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் இதை கர்த்தர் கொடுத்தாரு. பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் 10வது 11வது வசனம் பாருங்களேன். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, எப்படி? நீதியின் கனிகளால் வரக்கூடிய அந்த கனியினால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். எப்படி? நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவங்களாக இருக்கணும். இடரல் வர்றவங்களாக இருக்கக்கூடாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு உனக்கு எல்லா வாக்குத்தத்தத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்தேன். அந்த நியாயப்பிரமாணத்தினால் போதிக்கப்பட்டவனாக இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி வாழக்கூடிய ஒருத்தவனா நீ இருக்கிறியா? அப்படி அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடியவனாக இருந்தேன்னா நீ என்ன, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாது. ஆனால் நீ நியாயப்பிரமாணத்தை வைத்து நன்மை தீமைன்னு வகையறுக்க முடிகிறது. ஆனால் அதன்படி நீ நடக்காமல் இருப்பது என்ன? அதுதான் வரிசையாக கொஞ்சம் கேள்விகளை கேட்க போகிறாரு. அதனால் முதல்ல இதை சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு வேத வசனத்தை நல்ல முறையில் பகுத்து போதிக்கக்கூடிய இல்லை அதை பிரசங்கிக்கக்கூடிய போதகர்களும் தலைவர்களும் உண்டு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வார்த்தையும் வேறு விதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவது சபைக்குள்ளே தான் அதிகமாக இருக்கே, சபைக்கு வெளியே இல்லை. நீங்கள் நன்றாக பாருங்கள், இன்றைக்கு உலகத்திற்கும் சபைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இன்றைக்கு வஞ்சிக்கக்கூடிய ஒரு வஞ்சனையினுடைய ஆவி சபைக்குள்ளே இருக்குது. நம்ம பார்க்குறோமா? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்கள். சபைக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இன்றைக்கு நம்மளை எந்த அளவுக்கு அவர்கள் வஞ்சிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு வஞ்சனையான காலத்தில் இருக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வார்த்தையும் பார்த்துக்கொள்ளு. எப்படி? நீ போதிக்கிறது மாத்திரமில்லை, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வார்த்தை ரெண்டும் ஒன்றாக இருக்கணும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வார்த்தையும் ஒன்றாக இருக்கணும்.
என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாய் இல்லையோ அன்றைக்கு உங்கள் மூலமாய் கிறிஸ்துவனுடைய நாமம் தூசிக்கப்படும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. என கிறிஸ்துவனுடைய நாமம் தூசிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் போதிக்கிற, நீங்கள் நன்மை தீமை என்னவென்று வகையறுக்கிற நீங்கள் அதற்கேற்றாற்போல் வாழக்கூடிய மக்களாய் இருக்கணும். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வார்த்தையும் ஒன்றாய் இருக்கட்டும் என்று ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த நல்ல நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எங்கள் தேவன் பேச வேண்டுமாய் வேண்டுகிறோம். அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாய் இருந்து இவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படக்கூடிய காரியத்தில் வாழ கிருபை பாராட்டுங்க. எக்காலத்திலும் இவருடைய வாழ்க்கையில் உம்முடைய நாமம் தூசிக்கப்படாதபடி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.